அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரின்சஸ் கட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டிங் தான் விரும்பி போடுறாங்க. அதுதான் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த கட்டிங் எப்படி பண்றதுன்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. ஸோ எப்படி அது பண்றதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 39 சைஸ் அளவுள்ள பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 1 மீட்டர் அளவுள்ள லைனிங் மெட்டீரியல் எடுத்திருக்கோம். ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்த மாதிரியும் கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் அலைன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. பாட்டம் ஃபோல்டிங்காக 1.5 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்குங்க. ஓகே. அடுத்தது ப்ளவுஸோட உயரம் நமக்கு 14 இன்ச்சு. 14 இன்ச்சு இந்த பாட்டம் ஃபோல்டிங் லைனில் வைங்க. வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அடுத்தது நம்ம ஷோல்டர் அளவு வந்து மார்க் பண்ணோம். நமக்கு ஷோல்டர் அளவு 15.25 இன்ச்சு. 15.25 பாதி உங்களுக்கு 7.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு. அந்த ஃபோல்டிங்கில் இருந்து 7.25 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவுல இருந்து 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணுங்க. இப்போது இந்த 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணீங்கள, இந்த பாயிண்ட்லேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க எவ்வளோ வருது, 6.25 இன்ச்சு வருது. ஸோ 6.25 இன்ச்சு அப்படியே எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ஸோ பேக் சைடு கட்டிங் எப்பவுமே சேமாக தான். பேக் சைடு எல்லாமே சேம் தான். ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் உங்களுக்கு மாறும். ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுக்குங்க. அடுத்தது நம்ம ஆம் ஹோல் இறக்கணும். ஆம் ஹோல் இறக்குறது இந்த லைன் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, இங்கே தான் நம்ம அந்த மார்க் பண்ணணும். அது எப்படின்னா அப்பர் செஸ்ட் அளவு 6ஆல் டிவைட் பண்ணணும். நமக்கு அப்பர் செஸ்ட் அளவு 38 இன்ச்சு. 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6.41 வருது, அதாவது 6.5 இன்ச்சு. பாருங்க இந்த கட்டிங் பாயிண்ட்ல இருந்து 6.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்குங்க. இது வந்து ஆம் ஹோல் வந்து நம்ம இறக்குறதுக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ நம்ம ஷோல்டர் அளவு வந்து மார்க் பண்ணியாச்சு, ஆம் ஹோல் வந்து இறக்கியாச்சு. அடுத்து வந்து நம்ம பாடி அளவு வந்து மார்க் பண்ணணும். பாடி அளவு மார்க் பண்ணுறது எப்படின்னா அப்பர் செஸ்ட் வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ணுங்க. நமக்கு அப்பர் செஸ்ட் வேல்யூ 38 இன்ச்சு. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது. 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட் இந்த ஃபோல்டிங்ல இருந்து வச்சு 9 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணுங்க. 1/2 இன்ச்சு பாடி லூஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ பாடி அளவு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா. அடுத்தது வந்து நம்ம இடுப்பளவு வந்து மார்க் பண்ணணும். நமக்கு இடுப்பளவு 31 இன்ச்சு. 31 இன்ச்சு 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா பாருங்கள் நமக்கு 7.25 இன்ச்சு வருது. 7.25 இன்ச்சை இந்த ஃபோல்டிங்கில் இருந்து வச்சு 7.25க்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு டாட்டுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ பாடி லூஸ்க்கு விட்டது நம்ம எடுக்கக்கூடாது இல்லையா? பாடி லூஸ் விட்டது தான் நம்ம எடுக்கணும், இதை நம்ம எடுக்கக்கூடாது சரிங்களா. இப்போ இதுதான் நமக்கு அளவு 1/2 இன்ச்சு சேர்த்துனது சரிங்களா. ஓகே ஓகே. இப்போ அடுத்தது நம்ம அக்ராஸ் செஸ்ட் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். அக்ராஸ் செஸ்ட் அளவு எப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 6 இன்ச்சு வருது. 6ல் பாதி 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே 3 இன்ச்சை இந்த பாயிண்ட்ல இருந்து வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க இதை மார்க் பண்ணிட்டீங்களா, ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு இப்போ இந்த பாயிண்ட்டையும் கரெக்டாக வைங்க. நீங்க இது நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுமா? இது வந்து நம்ம சில பேருக்கு டவுட் இருக்கு, இங்கிருந்து நம்ம 1.25 இன்ச்சு வைக்கணுமா 1.5 இன்ச்சு வைக்கணுமா நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. நீங்க அக்ராஸ் செஸ்ட் அளவை நீங்க எடுத்து வச்சாவே இந்த அளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த அளவு எடுக்கிறது. இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சாவே அது கரெக்டான அளவு கிடைக்கும். இப்போ நம்ம கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து 18 இன்ச்சு. 18ல் பாதி 9 இன்ச்சு. நமக்கு 9 இன்ச்சு வந்து நம்ம இப்போ வரணும். இப்போது நீங்கள் அளக்கிறது இந்த கட்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சு நீங்கள் அளக்கணும். 9 இன்ச்சு வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ டேப் அப்படியே நம்ம மூவ் பண்ணி எடுக்கிறோம். ஆமாம், டேப்பை நகராமல் கரெக்டாக வச்சு எடுங்க. பாருங்கள் உங்களுக்கு 9 இன்ச்சு எக்ஸாக்டாக வருது பாருங்கள். நீங்கள் எப்போவுமே இந்த அக்ராஸ் செஸ்ட் அளவை நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறதுங்கிறது டவுட் வராது. அதே மாதிரி இப்போ நம்ம ஸ்டிச்சிங்கில் வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம் கரெக்டாக வருதானே.
பாருங்கள் நமக்கு தையலுக்கு கரெக்டாக 9 இன்ச் வருது. எப்பவுமே நீங்கள் கட்டிங்க்கும் ஸ்டிச்சிங்க்கும் நீங்கள் ஆம் ஹோலில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம மேல் கழுத்தளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். அது மார்க் பண்ணுறது எப்படின்னா அப்பர் செஸ்ட் அளவை 12ஆல் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நமக்கு 3.25 இன்ச் வருது. 3.25 இன்ச்சை இந்த ஃபோல்டிங்லேருந்து வச்சு 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். 1/4 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு பேக் நெக்கோட அளவு வந்து 10 இன்ச்சு. இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்லேருந்து 10 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கிருந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. நமக்கு 3 இன்ச்சு வரும். பாருங்க 3 இன்ச்சு வருது. இங்கே 1/4 இன்ச்சு ஸ்லோப்பிங் சேர்த்து 3.25 இன்ச்சா வச்சுக்கோங்க. ஸோ நெக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஆமாம், இந்த இடத்துல ஸ்லோப்பிங் வச்சா அந்த கழுத்துக்கு வந்து நல்லா இருக்கும். அதனால தான் இங்கிருந்த இதை விட இது 1/4 இன்ச்சு நம்ம ஸ்லோப்பிங் வைக்கிறோம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம லைன் போட்டு கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம வந்து பேக் நெக் டிசைன் எதுவும் பண்ணல, ரவுண்ட் நெக் தான் பண்ணுறோம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் நெக் வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம பேக் டாட் வந்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த ஃபோல்டிங்கில் இருந்து இது வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 9 இன்ச் வருது. 9ல் பாதி 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதோட உயரத்தை நம்ம மார்க் பண்ணணும். அது எப்படின்னா மிடில் செஸ்ட் வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ணணும். நமக்கு மிடில் செஸ்ட் வேல்யூ 39 இன்ச்சு. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு 9.25 இன்ச் வரும். இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்ல இருந்து 9.25 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து நமக்கு மிட் பாயிண்ட். சரிங்களா? பேக் டாட்டோட உயரம். இப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணி லைன் போட்டுருங்க. இப்போ மேலே வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு டாட் எடுத்தோம் இல்லைங்களா இங்கே, அதனால இந்த 2 சைடுமே 1/2 இன்ச்சில் வச்சு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த மிட் பாயிண்ட் கூட இந்த ரெண்டுமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்க பேக் சைடோட மார்க்கிங் நமக்கு ஃபுல்லாக முடிஞ்சது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்லை மாஸ்டர், கிளியர். ஓகே, நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பேக் நெக்கோட அளவு 10 இன்ச் வச்சுருக்கோம். இது பிரின்சஸ் கட்டுக்கு வந்து நம்ம பேக் சைடெல்லாம் எந்த அளவுகளும் மாறாது. ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும்தான் நம்ம அளவுகள் வந்து மாறும். இன்னைக்கு வந்து நம்ம பிரின்சஸ் கட்டில் பட்டி இல்லாமல் பிரின்சஸ் கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லித்தர போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பட்டி வச்சு பிரின்சஸ் கட்டு எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலாக பொதுவாக எல்லா ப்ளவுஸ்க்குமே பேக் சைடு இதே மாதிரி தான் வரும் இல்லையா? பேக் சைடுக்கு எல்லா ப்ளவுஸ்க்குமே இதே மாதிரி கான்செப்டில் தான் நீங்கள் கால்குலேஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் மாறும். ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் எல்லாமே வந்து உங்களுக்கு மாறும். இந்த இடத்துல அர்கட் பாயிண்ட் போட்டுக்குங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நீங்கள் அர்கட் பாயிண்ட் போட்டுக்குங்க. பாருங்கள் நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹரிசான்ல ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போ நம்ம பேக் சைட் போர்ஷன் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை எடுத்து அந்த லைனில் கரெக்டாக அப்படியே பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம மார்க்கிங் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு இந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த அளவையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த போர்ஷன் அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ அப்படியே மேலே வச்சு கட் பண்ணிடலாமா? ஆமாம், இது மேலே அப்படியே வச்சு பேக் சைடை நம்ம அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணுவோம். அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம இந்த போர்ஷன் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆர்ம்ஹோல் அளவு வந்து மாறி வராது. அதுக்காக தான் நம்ம இதை வச்சு அப்படியே நம்ம கட் பண்ணிடுறோம். இப்போ உங்களுக்கு அளவுகள் வந்து கரெக்டாக வரும். சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரு அர்கட் பாயிண்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு பேக் சைடை நம்ம எடுத்துடலாம். இப்போ ஷோல்டர் சைடு இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்குங்க. இது வந்து கட்டிங்கு, இது வந்து ஸ்டிச்சிங்க்கு நம்ம ஆரஞ்சில் லைன் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கோட அளவு வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம்.
இப்போ இங்க 1/4 இன்ச்சுக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுல இருந்தா நம்ம அளவு எடுக்கணும். இதுதான் வந்து ஸ்டிச்சிங் பாயிண்ட். நமக்கு ஃப்ரண்ட் நெக்கோட அளவு 8 இன்ச். இந்த பாயிண்ட்ல இருந்து 8 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணுங்க. 1/4 இன்ச் கட்டிங்ல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவு எவ்வளவுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. உங்களுக்கு 3 இன்ச் வரும். எப்படி நம்ம பேக் சைடுக்கு எடுத்தோமோ அதே மாதிரி தான் 1/4 இன்ச் ஸ்லோப்பிங் சேர்த்து 3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 3.25 இன்ச். மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. இதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி லைன் போட்டுருங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் டிரா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணணும். சென்டர் டாட் மார்க் பண்றது எப்படின்னா மிடில் செஸ்ட் அளவை 4ஆல டிவைட் பண்ணுங்க. நமக்கு மிடில் செஸ்ட் அளவு 39 இன்ச். 39 இன்ச் 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9.25 இன்ச் வரும். பாருங்க, இந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட்ல இருந்து 9.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம 9.25 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ இதுல பாதி தான் நம்ம மார்க் பண்ணணும். பாருங்க, 9.25 இன்ச். இதுல பாதி அப்படின்னா 4.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். உங்களுக்கு இது பாதி 4.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். பாருங்க. ஓகே. ஸோ இந்த அளவை இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து வச்சு 4.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணணும். சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து பிரின்சஸ் கட் ஷேப்புக்காக 1 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. எப்பவுமே இது மைனஸ் பண்ணனுமா? ஆமா, 1 இன்ச் வந்து நீங்க மைனஸ் பண்ணனும் பிரின்சஸ் கட்டுக்கு. சரிங்களா? அப்பதான் அந்த ஷேப் வந்து வரும். சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவுல இருந்து இப்போ இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம 4.25 இன்ச் ஒரு பாயிண்ட் எடுத்தோம் இல்லைங்களா? பாருங்க, 4.25 இன்ச் ஒரு பாயிண்ட். இந்த சேம் அளவை நம்ம பட்டி சைடு வச்சு மார்க் பண்ணிக்கணும். 4.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு. இந்த சைடும் 4.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு மிட் பாயிண்ட். ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ அடுத்தது நம்ம டாட் வந்து செப்பரேட் பண்ணணும். நிறைய சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருக்காங்க. இப்போ இடுப்பளவு அதிகமாக வந்ததுன்னா மிடில் செஸ்ட் அளவில் மைனஸ் பண்ணால் டாட் அளவு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அது எப்படி நம்ம டாட் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம மிடில் செஸ்ட் அளவு 39 இன்ச்சு, அதை 12ஆல டிவைட் பண்ணுங்க. பாருங்க, நமக்கு 3.25 இன்ச் வருது. ஸோ நமக்கு 3.25 இன்ச்சு தான் டாட் அளவு. 3.25 இன்ச்சை இந்த பக்கம் அந்த பக்கமும் வச்சு நம்ம டாட் அளவு எடுத்துக்கலாம். இது நார்மல் பிளவுஸா இருந்தா, இப்போ நம்ம இது வந்து பிரின்சஸ் கட் பிளவுஸ்னால இந்த சைடு வந்து டாட் வந்து இங்கிருந்து ஃபர்ஸ்ட் 1 இன்ச் நம்ம எடுக்கணும். இந்த சைடு 1 இன்ச் எடுத்துக்கங்க. பேலன்ஸ் 2.25 இன்ச்சை இந்த பாயிண்ட்ல இருந்து வச்சு 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நார்மல் பிளவுஸா இருந்ததுன்னா இப்போ 3.25 இன்ச் வந்தது இல்லைங்களா? அதுல பாதி அளவை இந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சு நம்ம பண்ணுவோம். அது வந்து நமக்கு பட்டி வர்ற அளவா இருந்தா. சரிங்களா? இதுல நமக்கு பட்டி இல்லாத பிரின்சஸ் கட் பிளவுஸ்னால நம்ம இந்த மாதிரி தான் வந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ கீழே வந்து 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிட்டு பேலன்ஸ் அளவை உங்க இந்த பக்கம் வச்சிருங்க. இப்போ மொத்தமா நீங்க அளந்து பாருங்க, உங்களுக்கு 3.25 இன்ச் வரும். சோ இந்த மெத்தட் வந்து பிரின்சஸ் கட்டிங் மட்டும் யூஸ் பண்ணலாம். பிரின்சஸ் கட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி மெத்தட். சோ உங்களுக்கு டாட் அளவு 3.25 இன்ச் நம்ம மார்க் பண்ணியாச்சு. சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி லைன் போடுங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி லைன் போட்டுக்குங்க. இப்போ இந்த பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணி ஒரு லைன் போடுங்க. இந்த பாயிண்ட்டை வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பிரின்சஸ் கட் பிளவுஸ்க்கு இந்த மாதிரி மெத்தட்ல தான் நீங்க டாட் வந்து வரும், கப் ஷேப். சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ இந்த ஆர்ம் ஹோல் சைடு இந்த லைன் வந்து போட்டுக்குங்க. பிரின்சஸ் கட்டுக்கு இப்படி தான் வந்து கட் ஆகும். ஆர்ம் ஹோல் சைடு இந்த மாதிரி லைன் போட்டுக்குங்க. சோ இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த பாயிண்ட் இல்லையா? இதுதான் மிட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணி இந்த ஆர்ம் ஹோல் சைடு கனெக்ட் பண்ணி லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம இதை வந்து நம்ம கட் ஆகும், இப்படி வந்து உங்களுக்கு இது கட் ஆகும். அப்போ இங்க வந்து ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிங்க. ஏன்னா புடிச்சு தைக்கிறதுக்காக. அது 2 பாயிண்ட் வந்து செப்பரேட்டா கட் ஆகும்போது உங்களுக்கு இதை வந்து தைக்கிறதுக்கு அளவு வேணும் இல்லைங்களா? அதனால 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த பார்ட்டும் வந்து உங்களுக்கு கட் ஆகும். அதனால இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க.
இப்போ நமக்கு இடுப்பளவு வந்து 31 இன்ச் வந்தது இல்லைங்களா? ம் 31 இன்ச்சை 4ஆல டிவைட் பண்ணா பாருங்க உங்களுக்கு 7.25 இன்ச் வருது இல்லைங்களா? ம் இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. 3 பாருங்க 3 இன்ச் வருது. பேலன்ஸ் வந்து அந்த 7.25 இன்ச்சை இந்த பாயிண்ட்ல இருந்து வச்சு மார்க் பண்ணிக்கங்க. 7.25. 7.25க்கு மார்க் பண்ணிக்கங்க. ம் சரிங்களா? ஓகே. இதுல இருந்து 1.5 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. ம் இப்போ இந்த பார்ட் வந்து நமக்கு கட் ஆகும்போது இந்த பார்ட் அட்டாச் பண்றதுக்கு இங்கிருந்து ஒரு 3/4 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ம் 3/4 இன்ச் எடுக்கிறனால எடுக்கலாம், நீங்க 1/2 இன்ச் வைக்கிறனாலும் நீங்க வச்சுக்கலாம். ம் நம்ம 3/4 இன்ச் எடுத்துக்கலாம். இதுல இருந்து 1.5 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. ம் இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணி லைன் போட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல பிரின்சஸ் கட் ஷேப்புக்காக ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ம் அதே மாதிரி இந்த சைடும் அப்படியே கர்வா வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து அந்த ஷேப்புக்காக. ஸோ கட்டிங் பண்றப்ப ஷேப் வரணும். அந்த ஷேப்புக்காக அந்த மாதிரி நம்ம ஸ்கேல் வச்சு கர்வ் எடுத்துக்கலாம். கர்வ் வரைஞ்சுக்கிறோம். இப்படி வரும் அப்படியே. சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ பேக் சைட் போர்ஷன் எடுத்துக்கோங்க. பேக் சைட் போர்ஷன் வச்சு நம்ம சைடு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ம் கரெக்டா இந்த இடத்துல வைங்க. ம் பாருங்க இதான் நமக்கு அளவு. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ம் கட்டிங் ஆரஞ்சில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. இப்போ எல் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. எல் ஸ்கேல் எடுத்து கரெக்டாக இந்த லைனில் வந்து நம்ம வைக்கணும். ம் ஆங்கிள் வந்து கரெக்டாக வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ம் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் எல் ஸ்கேல் வச்சு செக் பண்ணணும். ம் இப்போ இதை வச்சு நம்ம அப்படியே ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கணும். ம் சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம அளவை வந்து அளந்துக்கலாம். மெஷர்மெண்ட் டேப்பை வச்சு மெஷர் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி வளைஞ்சே எடுக்கணும் இல்லையா? ஆமாம், அந்த கர்வில் அப்படியே வளைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க நமக்கு எவ்வளோ வருது? 11.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருது. நம்ம இந்த சைடு மெஷர் பண்ணும்போது 11.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வந்தது இல்லைங்களா? அதே மாதிரி இந்த சைடு நம்ம மெஷர் பண்ணணும். ம் 11.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ம் இப்போ இங்கிருந்து நம்ம 1.5 இன்ச்சு அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து சைடு கிராஸ்க்காக. ஓகே ஓகே. சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. இப்போ நம்ம இந்த ஹூக்குப்படி சைடு இருந்து டாட் வந்து மார்க் பண்ணோம். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச்சுக்கு பாருங்க இந்த பாயிண்ட்ல இருந்து எடுக்கணும். இது கட்டிங் ஆகிடும் இல்லைங்களா? இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இதான் நமக்கு டாட் பாயிண்ட். ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. இங்க 1/4 இன்ச் எடுத்தா போதுமா? இது வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம டாட் பிடிப்போம். அதனால 1/4 இன்ச்சுக்கு எடுத்தா நம்ம போதும். இப்போ ஹூக்குப்படி சைடு இந்த இடத்துல 1/4 இன்ச்சு, இந்த இடத்துல 1/2 இன்ச்சு மாதிரி வர மாதிரி வச்சு ஒரு கிராஸ்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம மடிப்போம். இப்போ ஹூக்குப்பட்டிக்கு வந்து இந்த அளவு நம்ம எடுப்போம். சில பேர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஹூக்குப்பட்டி எடுப்பாங்க. நம்ம வெளியே வந்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு எடுத்து இந்த மாதிரி நம்ம கிராஸ்ல மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்போ நமக்கு பிரின்சஸ் கட்டோட ஃப்ரண்ட் சைடு மார்க்கிங் முடிஞ்சது. இப்போ கட் பண்ணிடலாம். நார்மல் கட்டிங்கோட பிரின்சஸ் கட்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். பட் ஆனால் ஈஸி தான். நீங்கள் வீடியோவாக 2 டைம் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி கட்டிங்கும் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமாம், கட்டிங் வந்து நீங்கள் கவனமாக அந்த அளவுகளை வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஒரு 4-5 சைஸுக்கு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் கட் பண்ணலாம். நீங்கள் எப்போவுமே கால்குலேஷன் மெத்தடில் நீங்கள் பழகிட்டால் தான் உங்களுக்கு எந்த அளவுகளாக இருந்தாலும் உங்களால் மார்க் பண்ணி கட் பண்ண முடியும். நீங்கள் அளவுகளை வந்து அப்ராக்சிமேட்டாக வச்சு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா அளவுகள் வந்து கரெக்டாக வராது. ஓகே ஓகே. இப்போ நம்ம ஒரு அளவுல வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச்சு வைங்க நம்ம சொல்லி கொடுக்கலாம். பட் அதே அளவு நீங்கள் அளவுகள் வந்து மாறும்போது அந்த ப்ளவுஸ் வந்து தப்பாக வரும். அதனால தான் நம்ம கால்குலேஷன் யூஸ் பண்ணி நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.
இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு தெரியுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து கட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கவர் தட் வந்து கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் சைடுக்கு. அது அப்படியே கையிலேயே ரஃபா கட் பண்ணுமா? ஆமா, நம்ம அப்படியே ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு வர மாதிரி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கட் பண்ணிக்கங்க. ஸோ ட்ரா பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். ட்ரா பண்ணி கூட நீங்க கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ இந்த பொசிஷன்ல இருந்து அப்படியே நம்ம கட் பண்ணணும். இது ஸோ இந்த இடம் கர்வா வருது. கர்வியா வரும். அதே மாதிரி இப்போ இந்த பொசிஷனையும் நம்ம கட் பண்ணணும். பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி 2 பொசிஷன் வரும். இப்போ பாருங்க. ஓகே ஓகே. இப்படிதான் உங்களுக்கு பிரின்சஸ் கட் வந்து வரும் ஃப்ரண்ட் சைடுக்கு. ஸோ இது இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுவோமா இது? ஆமா, இதை வந்து இந்த அப்படியே வந்து இது மேலே வச்சு அப்படியே வந்து அட்டாச் பண்ணுவோம். பாருங்க, இந்த மாதிரி வச்சு நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டிச்சிங்க்கு. இல்லை, இது ரொம்ப ஈஸி தான் பிரின்சஸ் கட்டு. இது நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம தனியாக ஒரு வீடியோவாக நம்ம மேக் பண்ணி போடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அட்டாச்சாகி வரும்போது உங்களுக்கு நடுவில் ஒரு லைன்ஸ் மாதிரி வரும். இதுலேயே நிறைய டைப்பிங் இருக்கு, பைப்பிங் எல்லாம் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்லீவ் மார்க் பண்ணி கட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். இந்த மாதிரி மெட்டீரியலை 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்த மாதிரியும் கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரியும் அலைன் பண்ணிக்கோங்க. பாருங்க, இது வந்து உங்களுக்கு 4 பீஸாக வரும். 4ஆக வந்து ஃபோல்ட் ஆயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க. ஒன்னே 1/4 இன்ச்சு ஸ்லீவ் பாட்டம் ஃபோல்டிங்காக மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. ஓகே. நமக்கு ஸ்லீவ் லென்த் 8 இன்ச்சு. 8 இன்ச்சு இந்த பாட்டம் ஃபோல்டிங் லைன்லேருந்து 8 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணுங்க. அரைஞ்சு கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த கட்டிங் லைனை வந்து நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம இந்த மிட் பாயிண்ட் வந்து நம்ம எடுக்கணும். ஸ்லீவோட மிட் பாயிண்ட் அது எப்படின்னா அப்பர் செஸ்ட் அளவை 10ஆல டிவைட் பண்ணுங்க. பாருங்க, நமக்கு 3.25 இன்ச் ஒரு பாயிண்ட் வருது. இப்போ இந்த கட்டிங் பாயிண்ட்ல இருந்து 3.25 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. நமக்கு அடுத்தது ஆம் ஹோல் அளவு மார்க் பண்ணணும். ஆம் ஹோல் அளவு 18 இன்ச்சு. 18 இன்ச்சில் 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9 இன்ச் வரும். இந்த ஃபோல்டிங் பாயிண்ட்ல இருந்து 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணி மார்க் பண்ணணும். இது வந்து ஸ்டாண்டர்டா நீங்க 1 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து அளவுகள் வந்து இப்போ இங்கிருந்து நீங்க கிராஸ்ல வைங்க. பாருங்க, கரெக்டா நமக்கு 9 இன்ச் வருதுங்களா? ஸோ இந்த மாதிரி சில பேர் எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி டெக்னிக்ல நம்ம எடுக்கிறோம். ஸோ ஸ்டாண்டர்டா உங்களுக்கு எல்லாமே 1 இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சில் உங்களுக்கு இந்த மைனஸ் ஆயிருக்கும். சரிங்களா? இந்த அளவை வந்து டேப்பை நீங்க இப்படி கிராஸ்ல வச்சாலும் இதே அளவு தான் வரும். இது வந்து 1 இன்ச்சு மைனஸ் ஆகுது. சில இதுல வந்து 1/4 இன்ச்சு வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே ஓகே. இப்போ இந்த 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணதுல இருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்லீவ் ஹோல் ரவுண்ட் அளவு 12.5 இன்ச்சு. 12.5ல பாதி 6.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி லைன் போடுங்க. இப்போ நமக்கு இந்த அளவு இருக்கு பாத்தீங்களா? 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி மார்க் பண்ணோம் இல்லைங்களா? இந்த பாயிண்ட்ல இருந்து ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க, 8 இன்ச் வருது. 8 இன்ச்சில் பாதி 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இருந்து 8 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த மிட் பாயிண்ட், ஆம் ஹோலோட மிட் பாயிண்ட். மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி கிராஸா லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கர்வ் வந்து டிரா பண்ணணும் பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட் சைடுக்கும். அதனால இங்க வெளியே ஒரு அரைஞ்சு வச்சு மார்க் பண்ணுங்க. ஃப்ரண்ட்டுக்கு 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுல இருந்து தான் நமக்கு அந்த கர்வ் வந்து ட்ரா பண்ணுவோம். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேக் சைடோட கர்வ் ட்ரா பண்ணுறோம். அப்படியே ஸ்கேலை ரொட்டேட் பண்ணி நீங்கள் கர்வ் ட்ரா பண்ணுங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் வரையறக்கும் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு வரையறக்கும் உங்களுக்கு நிறையவே அளவுகளில் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸ்கேல் வச்சு வரையும் போது கரெக்டான அளவுகள் கிடைக்கும். இப்போ நம்ம பேக் சைடு வந்து கர்வ் ட்ரா பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கும் கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நமக்கு ஆர்ம் ஹோல் அளவு 9 இன்ச் வரணும். 9 இன்ச் வருதான்னு மெஷர்மெண்ட் டேப் வச்சு செக் பண்ணிக்கலாம். பாருங்க நமக்கு 9 இன்ச் எக்ஸாக்ட்டா வருது. ஸோ அப்போ ஆர்ம் ஹோல் அளவு நம்ம மார்க் பண்ணது கரெக்ட் தான். ஓகே. இப்போ நமக்கு ஸ்லீவ் வந்து மார்க்கிங் முடிஞ்சது. கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்து இந்த மெத்தடில் கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் அளவுகளை கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லீவ் அளவுகள் மாறாது. ஃபர்ஸ்ட் பேக் சைடு போர்ஷன் தான் கட் பண்ணுவோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பேக் சைடு அந்த கர்வ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த இடத்துல ஒரு அர்கட் பாயிண்ட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம அந்த கவர் தட்டனை வந்து நம்ம கட் பண்ணணும். பாருங்க இந்த ஃப்ரண்ட் சைடு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே கவர் தட்டு வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம அர்கட் போடுற பகுதி வந்து ஃப்ரண்ட் சைடு, அர்கட் போடலன்னா இது வந்து பேக் சைடு. சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் ப்ளவுஸ் கட்டிங் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. நார்மல் கட்டிங்கை விட பிரின்சஸ் ப்ளவுஸ் கட்டிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் சைட்லாம் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஸோ அப்பப்போ நான் கேட்டு கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இப்போ தான் பிகினர்ஸாக இருக்காங்க, அவங்க லேர்ன் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ வீடியோ வந்து 1 டைமுக்கு 2 டைமுக்கு நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு உங்களை வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.